அஸ்ட்ரோவேட் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். ஸோ இன்றைக்கான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அயனங்கள். என்னது இது அயனங்கள் புதுசாக இருக்குது அப்படின்னா, அயனத்துடைய அர்த்தம் என்னென்னா பயணம். நவ கிரகங்களில் சூரிய பகவான் அதாவது ஒரு ராசி கட்டத்தை சுற்றி வரும்போது சித்திரை மாத வருடப்பிறப்பு அப்படின்றத சொல்கிறது போல, சித்திரை மாதத்துலேருந்து பங்குனி மாதம் வரைக்கும் இந்த சூரியனுடைய பயணத்தில் 2 வகையான பயணங்கள் நடைபெறுதுங்க. அதாவது தை மாதம், அதாவது ஜோதிடத்தில் மகர ராசி, அந்த மகர மாதம் சொல்லக்கூடிய தை மாதத்தில் சூரியன் தொடங்கி ஆனி மாதம் மிதுன மாதம் வரைக்கும் உத்தராயணம், ஆடி மாதம் முதல் மார்கழி மாதம் வரை தட்சிணாயனம். அதாவது அயனங்கள் 2 வகைப்படும். ஒன்று உத்தராயணம், தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை. இரண்டாவது தட்சிணாயனம், ஆடி மாத பிறப்பு முதல் மார்கழி மாதம் வரைக்கும். சரி, இந்த அயன பயணத்தில் என்ன விஷயங்கள் இருக்குது? இதோட கதாநாயகன் யார்? சூரியன் ஆயிட்டார். ஸோ இந்த சூரியனோட பயணத்தில் இதை எதோட இணைச்சிருக்காங்க சாஸ்திரத்தில் பார்த்தீங்கன்னா, தேவர்களுக்கு பகல் பொழுது இரவு பொழுது. நம்மளுடைய 365 நாட்கள் சொல்லக்கூடிய ஒரு வருடம் தேவர்களுக்கு ஒரு நாள் பொழுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போது இந்த சூரிய பகவான் தை மாதத்திலிருந்து ஆனி மாதம் வரை பயணிக்கக்கூடியது தேவர்களுக்கு பகல் பொழுதாகவும், ஆடி மாதத்திலிருந்து மார்கழி மாதம் வரைக்கும் பயணிக்கக்கூடிய சூரிய பகவான் தட்சிணாயனம் தேவர்களுக்கு இரவு பொழுதாக கூறப்படுதுங்க. சாஸ்திரத்தில் இதை பற்றின விஷயங்கள் நிறைய ஆதாரங்களோடு இருக்குது. அதாவது தேவர்களுக்குன்னு ஒரு உலகம் இருக்குது அப்படிங்கிறத பகவத்கீதையில் 8வது அத்தியாயத்தில் இதை பற்றின விளக்கங்கள் கொடுத்துருக்காங்க. இந்த அயனத்தால் என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தை மாதம் பிறந்த உடனே புது வருடம் பிறக்குது. அதாவது உழவர்களுக்கு திருவிழா போல தொடங்குதுங்க. இந்த தை மாதம் முதல் ஆனி மாதம் வரை இருக்கக்கூடியது தேவர்களுக்கு பகல் பொழுது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா திருவிழாக்கள், கொடியேற்றம், இறைவனுக்குண்டான வழிபாடுகள் சிறப்பாக நடைபெறும். அதே போல் சுப நிகழ்ச்சிகளுக்கு ஏற்றது. நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த தை வந்தால் என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுமா, இந்த தை வந்தால் வழி பிறந்துருமா, இந்த தை பிறந்தால் சிறப்பாக இருக்குமான்னு. அது உத்தராயணத்துடைய அம்சம். அதாவது மகாபாரத்தில் பீஷ்மர் தன்னுடைய இறப்பு உத்தராயணத்தில் தான் நடக்கணும் அப்படின்னு சொல்லி வரம் கேட்டார். உத்தராயணம்ன்றது ஒரு புண்ணிய காலம். அதே போல் தட்சிணாயனம்ன்றது பார்த்தீங்கன்னா தேவர்களுக்கு இரவு பொழுது, அதாவது மாலை பொழுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஆடி மாதம் 1ஆம் தேதி சூரியன் கடகராசிக்குள்ள காலெடுத்து வைக்கக்கூடிய தன்னோட பயணத்தை தொடங்குற நாள் தட்சிணாயனம் அப்படிங்கிற மாலை பொழுது தேவர்களுக்கு தொடங்குது. தட்சிணாயனத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எல்லாருமே மாலை பூஜைகள் அதிகமாக செய்கிறோம். ஆடி மாதத்துலேயே பாருங்க, விநாயகர் சதுர்த்தி, ஆடி வெள்ளி, ஆடி செவ்வாய், வரலட்சுமி விரதம், இது எல்லாமே மாலை பூஜைகள். ஆவணி மாதம் கிருஷ்ண ஜெயந்தி, புரட்டாசி மாதம் மாலை அமாவாசை, அதாவது பித்ருக்களுக்கான மிகப்பெரிய அமாவாசையாக நம்ம வழிபாடு செஞ்சிட்ருக்கோம். புரட்டாசி சனிக்கிழமை தழுக போட்டு பெருமாளை வீட்டுக்கு அழைக்கிறோம். நவராத்திரி அப்படின்னு சொல்லக்கூடிய முப்பெரும் தேவிகளை வழிபாடு செய்கிறோம். மாலையில் பாடல்கள் பாடி, மந்திரங்கள் கூடி, குழு வச்சு வழிபாடு செய்கிறோம். ஐப்பசி மாதம் நம்ம தீபாவளி கொண்டாடுறோம். கார்த்திகை மாதம் கார்த்திகை தீபம். மார்கழி மாதத்தோட விசேஷம் என்ன தெரியுங்களா? தேவர்களுக்கே அதுதாங்க பிரம்ம முகூர்த்த நேரம். அதனால்தான் மார்கழி மாதம் எல்லாருமே காலையில் விடிய காலையில் வாசல் தெளித்து கோலமிட்டு இறை நாமங்கள் பாடிச்சு வைகுண்ட ஏகாதசின்னு சொல்லக்கூடிய மிகப்பெரிய விஷயங்கள் இதில் அடங்கியிருக்கு. அப்போது இந்த தட்சிணாயன காலம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இறைவனை பூஜிக்கக்கூடிய காலம். உத்தராயண காலம் பகல் பொழுது அதிகமாகவும் இரவு பொழுது குறைவாகவும் இருக்கும். தட்சிணாயனத்தில் இரவு பொழுது அதிகமாகவும் பகல் பொழுது குறைவாகவும் இருக்கும். அதே போல் இந்த உத்தராயணம் தட்சிணாயனம் இதை பார்த்திங்கன்னா திருத்தலம், அதாவது திருக்குடந்தை, அதாவது கும்பகோணத்துலேருந்து இருக்கக்கூடியது பாஸ்கர கஷேத்திரம், சூரியனுக்குண்டான கஷேத்திரம். இங்கே பார்த்திங்கன்னா சாரங்கபாணி பெருமாளை சூரிய பகவானே வழிபாடு செய்யறதா ஒரு ஐதீகம். தினசரி சூரியனுடைய கதிர்வீச்சு அங்க இருக்கக்கூடிய பெருமாள் மேல படுறது இன்னமும் வழக்கமா இருக்கு.
அதாவது உத்தராயணத்துக்கு உண்டான ஒரு வாசலும் தட்சிணாயனத்துக்கு உண்டான ஒரு வாசலும் மிக சிறப்பாக அங்கே வச்சுருக்காங்க. உத்தராயண காலம் தொடங்கின உடனே அந்த வாசலை திறந்து வச்சு தான் மக்கள்கள் உள்ளே போய் வழிபாடுகள் எல்லாம் செய்வாங்க. தட்சிணாயனம் தொடங்கும் போது உத்தராயண கதவு மூடிட்டு தட்சிணாயனத்தை திறந்து வழிபாடு செய்வாங்க. இந்த கதவு திறத்தல், அதாவது உத்தராயணம் தட்சிணாயனம் கதவு திறத்தலை அந்த இடத்துல மிக மிக விமர்சனையாக கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த உத்தராயணம் தட்சிணாயனத்தை ஒரு தனிநபர் எப்படி வந்து வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 12 மாதங்களில் சித்திரை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை, தை அமாவாசை, மாசி அமாவாசை, இதெல்லாம் ரொம்ப பெருசாக இறைவனுக்கு பூஜைகளோடு நடைபெற்றுட்டு ஒவ்வொரு அமாவாசையும் உங்களுடைய மூதாதையர்களை வழிபாடு செய்கிறது சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ஜாதகத்தில் மகரம், கும்பம், மீனம், மேஷம், ரிஷபம், மிதுனம் இந்த ராசிகளில் சூரியன் நிற்க உங்கள் ஜாதகத்தில் நின்றிருந்தா நீங்கள் உத்தராயணத்தில் பிறந்ததாக அர்த்தம். கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சகம், தனுசு இந்த ராசிகளில் சூரியன் நிற்கின்ற மாதிரி ஜாதக அமைப்பு இருந்துச்சுன்னா தட்சிணாயனத்தில் பிறந்ததா அம்சம். அப்போது இந்த உத்தராயணத்தில் பிறந்தவர்கள் கண்டிப்பாக இந்த கதவு திறப்பு வைப்போ உத்தராயண வாசலில் சென்று இறைவனை வழிபாடு செய்கிறது இந்த ஆண்டு முழுக்க நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்குறதா ஒரு ஐதீகமும். அதே போல் தட்சிணாயனத்தில் பிறந்தவங்க ஆடி 1ஆம் தேதி இந்த கோவிலுக்கு சென்று அந்த வாசலில் என்ட்ராய் வழிபாடு செய்கிறது இந்த ஆண்டு சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பொதுவாக உத்தராயணத்தில் பிறந்தவர்கள் உங்கள் அருகில் இருக்கக்கூடிய வயதானவர்களுக்கு அன்னம் கொடுப்பது, கோவில்களுக்கு திருப்பணிகளுக்கு ஏதேனும் செலவு கொடுக்கறது, இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஜாதகத்தில் இந்த சூரியன் யோகமாக பலன் செய்வார். அதே போல் தட்சிணாயனத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்திங்கன்னா நோயாளிகளுக்கு உணவு கொடுப்பதோ உதவி செய்வதும், பறவைகள் பிராணிகளுக்கு உணவு கொடுக்கறது, பசுக்கு உணவு கொடுக்கறது மிக மிக நன்மையை வாழ்க்கை முழுவதும் அந்த சூரிய பகவான் நன்மையை ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. ஸோ இந்த உத்தராயணம் தட்சிணாயனத்தை சரியாக பயன்படுத்தி வாழ்க்கையில் வெற்றியும் மகிழ்ச்சியும் பெற்று வாழ்க வளமுடன். நன்றி.